ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிளில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னோன்னா, இந்த கோயிலுக்கு உண்மையான பேர் வந்துட்டு கூர்கு கோல்டன் டெம்பிள்னு பொதுவாக சொல்கிறாங்க. பட் அதோட பழமையான பேர் வந்துட்டு நம்ரோலிங் மடாலயம். இது வந்துட்டு கர்நாடகாவில் உள்ள ரொம்ப ஸ்பெஷல் வாய்ந்த கோயில். இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து ரொம்ப பழமையான நம்ம புத்த மதத்தின் ஒரு மரபு பின்பற்றப்படுகிறது. இந்த மரபோட பேர் என்ன, நீங்மான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஓல்டான மரபு. ஸோ இங்கே வந்துட்டு கோயில் நார்மலாக நம்ம கோயில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கோயிலோட லுக்ஸு, அவுட்ரஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம அந்த கோயிலுக்கு இந்த கோயிலை பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மாதிரி நம்ம மைண்டில் தோணும். இந்த கோயிலை பற்றி வந்துட்டு ரொம்ப பெரிய பயங்கரமான மர்ம கதைகள் அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. பட்டு நம்ம டூரிஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அங்கே இருக்குது. இந்த கோயிலை வந்துட்டு பார்க்கும்போது, இந்த கோயிலுக்குள்ளே என்னென்னா, நம்ம ப்ரேயர் டைம் உள்ளே போகும்போது அவங்க ப்ரேயர் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன், அது வந்துட்டு நார்மலாக நம்ம எந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் கிடைக்காது. இது என்னென்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு சாண்டிங் பண்ணுவாங்க. சாண்டிங் பண்ணும்போது நம்ம மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்துட்டு நம்ம மைண்டை வந்துட்டு எங்கேயோ கூட்டு போயிடும். ஒரு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம மைண்டில் ரொம்ப அமைதியாக சாதுவாக. நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். பட் இந்த மாதிரி இந்த சாண்டிங் பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே நான் உட்காந்துட்டேன். நல்லா இருந்துச்சு, மைண்டுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரு வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன மாதிரி சாண்டிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மந்திரம். ஸோ எல்லா மந்திரமும் வந்துட்டு நம்ம லாங்குவேஜ்லலாம் இல்லை, அது வந்து வேறு மாதிரி லாங்குவேஜ். நம்ம இந்த சைனா லாங்குவேஜ் மாதிரி தான் எல்லாமே இருந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெயிண்டிங் எல்லாமே கோல்டன் கலரில் தான் இருக்கும். உள்ள நம்ம அந்த வாலில் சுவரில் எல்லாமே இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக விசித்திரமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில், ஸோ இங்கே வந்துட்டு கோயிலில் உள்ள பில்டிங் எப்படி இருக்குன்னா, நம்ம தீபத்திய கட்டிடக்கலை மட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அங்கே அவங்களோட இது மற்ற ட்ரெஸ்ஸிங்கு, ஃபுட்டு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா டூரிஸ்ட்டும் அங்கே எதுக்கு வராங்கன்னாக்கி, அவங்களுக்கு ஒரு 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 பீஸ்ஃபுல்லான மைண்டு, மன அமைதி, ஒரு 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 சிறப்பு வாய்ந்த ஆன்மீக மையமாக இருக்கிறதுனால ஸோ நிறைய டூரிஸ்ட்டுங்க அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.